ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற பிறகு 2 இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிற ஒரு 3 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை மிளகாய் கீறிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துன பிறகு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 2 எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ ப்ரான் நல்லா கழுவி கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கழுவின பிறகு அந்த ப்ரானையும் அதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துன பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. கலந்த பிறகு ஒரு கப்பு தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கோங்க. கலந்த பிறகு நல்லா கழுவி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இலைகளை எடுத்து அதில் சேர்த்து கிளறிக்கோங்க. நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கினா போதும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக நல்லா அரிசி நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருப்பியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் திருப்பி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.